இந்த குக்கன் ஆஃப் ட்ராவலில் பார்ட் 3யோட கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 4. பார்ட் 3லேயே சொல்லியிருப்பேன், இது ஒரு பெரிய இடம், அங்கங்கே ஒரு பில்டிங் மாதிரி வச்சா அதுக்குள்ளே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளாரை வந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லி, அந்த வகையில் தான் இந்த இதை நாங்கள் ஒரு இடத்துல அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும், நான் போன வீடியோவில் கொஞ்சம் காமிச்சிருப்பேன், அது ஒரு கண்டினியூஷன் தான் இது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளார், இந்த இதை வந்து நம்ம நிறைய சாரீ இதில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஒரு டிசைனில். ஸோ அதெல்லாம் இப்போ பூவாகவே வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஒரு பூவுமே வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு செடியிலேயே நிறையா டிஃப்ரெண்ட் ஃப்ளார்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த இது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நம்ம வெத்தலை ஷேப்பில் இருக்குது, அப்படியே ஹார்ட் ஷேப்பு. எல்லாமே இந்த சைடில் வச்சுருந்தது எல்லாமே அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க, வெத்தலை ஷேப்பு. நான் அப்படியே அங்கங்கே பாருங்கள் ஹார்ட் ஷேப் இருக்குது அந்த மாதிரி சொல்லி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அதோடய ஆம்பியன்ஸே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. பிளேட்டு, பவுலு அந்த மாதிரி அதோடது பார்த்துட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே அந்த இடத்த மேலே சுற்றி பார்த்தோம். இங்கே மேலே போய் அப்படியே அங்கே நின்று பார்க்குறது மாதிரி இருக்க போல் நிறைய பேர் நின்று பார்த்துட்ருந்தாங்க. பட் நாங்கள் போகலை, மேலே போய் நின்னாலும் இதை தான் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி கீழேயே அப்படியே ஒன்று ஒன்றா நாங்கள் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், ஆல் யூ நீட் ஆஸ் ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இந்த மாதிரி வாக்கியம் எழுதி ஃபோட்டோக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளாரை வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய அவங்களோட ஆம்பியன்ஸே வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதை இந்த மாதிரி செடி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்மா ஃப்ளார்லாம், பட் இங்கெல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பொக்கே லைக் அப்படியே பொக்கே மாதிரியே இருக்குது. பட் இது வந்து ஒரு ஃப்ளாரை வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக சொருகி வச்சுருக்காங்க. உண்மையான ஃப்ளார் தான், பட் இவங்க வந்து இது எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க, பார்க்க வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி அங்கங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அப்படியே வச்சுருந்தாங்க. அதுதான் இப்போ நான் வந்து அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ பேர் பாருங்கள். ஏன்னா இங்கே இருக்க ஃப்ளார் வந்து ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக வீட்டில் வளர்க்குற ஃப்ளார் மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய இலை. இதில் பார்க்க கூட உங்களுக்கு குட்டியாக தெரியும், பட் நேரில் வந்து இருக்கிறதுலே இதுதான் அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க பாருங்கள். என்னோடய கையே ஃபுல்லாக இதாகிடுச்சு, உள்ளங்கையே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இந்த ஃப்ளார் பாருங்கள், நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர்லலாம் நிறைய நம்ம வீடியோ பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி லைக் ஃப்ளாராக இருந்தது, பார்க்க சூப்பராக இருந்தது. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆம்பியன்ஸும் எல்லாம் சூப்பராக அங்கங்கே அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு ஃப்ளார் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃப்ளாருக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டோம். இங்கே வந்து அங்கங்கே ஒன்று ஒன்றா வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். அந்த வகையில் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். இங்கே வந்து ஒரு குட்டி செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து உண்மையான ஆடையும் இது பண்ணியிருந்தாங்க. இங்கே ஆடெல்லாம் இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ஒரு ஃப்ளார் கிட்ட உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். அந்த ஃப்ளார் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. தென் இந்த இடத்துக்கு போனோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை காமிக்கிறேன். டாட்டா பாய்.